ஷை விஷ்ணு பிரம்மா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இந்த ஓட்டு முத்திரை கொடியை தூக்கிறது எங்கெங்கே பூரா கூட்டங்கள் போடுறதுக்கு நோட்டீஸ் விட்றப்பா. நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து நோட்டீஸு விட்டுருப்பா, நோட்டீஸ் விட்டுருப்பா. அட்டாமட்டிக்கு அவனு திரையுலகத்தில் விட்டுக்கிட்டு இருக்கான்ல. நாங்கள் இங்கே கொடியை தூக்கி கூட்டம் போட்டோம், இங்கே நாங்கள் கொடியை தூக்கி கூட்டம் போட்டோம்னு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் கணக்கு எல்லாமே அந்த நேரம் காவல்துறை கணக்கு கேள்வி கேட்பான். காவல்துறையில் அந்தந்த ஸ்டேஷனில் எங்கெங்கே இந்த டைமில் ஐயா போட்ட அப்புறம் கூட்டம் போட்டிருக்கான், கொடியை தூக்கி ஆட்டியிருக்கான், எங்கெங்கே நின்றுருக்கான், எவன் அப்படிங்கிறது உள்ளே எல்லாம் அனைத்து உள்ளே வந்துடுவான். உள்ள வரையில் அந்த தண்டனை கொடுத்தே வருவான், கசைக்கு விட்டுட்டே தான் வருவான். கசைக்கு விட்டு இப்போ எப்படி விலங்கு மாட்டி இராணுவ முப்படை விமானத்தில் எப்படி ஏற்றுதான் விலங்கு மாட்டி வெளிநாடு. இனிமேல் தாய் இந்தியா நாட்டில் கண்டிப்பாக சீக்கிரமாக நீதி அரசர் உத்தரவிட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். அந்த மாதிரி கணக்கு போட்டு தூக்குவார். எல்லாம் கோர்ட் அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்பு. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார்களை எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அவமதித்து வெளியில் ஓடுதான். ஒரு நீதிமன்றத்தில் நடத்துதாங்களே நம்ம பயந்து போவோம்னு சிட்டி கிராமத்தில் இல்லை. அப்போ சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு கலக்கி விட்டு 4 குடுப்பு கொடுக்கறது நீதி அரசர் கடவுள் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. அந்த நேரம் ஈரக்கொலையை அப்படியே நடுங்க விடுவார். போட்டாருப்பா 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பார்க்குறதுக்கு நோட்டீஸ் விட்ரு, அதுக்கு கணக்கு போடுவார். அதுக்கு நோட்டீஸ் விட்ரு அனைத்து மில்லு தொழிற்சாலை எல்லாமே அனைத்தும் பூட்டிடுவான். பூட்டி கொடுக்குற வேண்டிய கொடுத்து உள்ளே கொண்டு போயிடுவான். முக்கால் சத்தியம் எங்கே கொண்டு போகிறானோ அந்த நேரம் போடுவார். பூரா சிவப்பு வண்டியாக தான் நிற்கும். சிவப்பு வண்டி கலர் பூரா சிவப்பு அடிச்சிடறா அப்படின்ட்டார். முப்படை இராணுவம் அது தூக்கிட்டு அள்ளிட்டு போகிறவனுக்கு சிவப்பு வண்டி, சிவப்பு லாரி, பஸ்ஸு, இதை இந்த பேரில் அள்ளிட்டு போகிறது ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம் நீதி அரசர் போட்டார்ப்பா, முக்கால் சத்தியம்.